கருணையின் மூலம் கிடைத்த என் மகன் மொஹத்கட் என்னிடம் கூறாமல் எங்கோ சென்று விட்டான். அவன் எங்கே இருக்கிறான்? அவனை என்னிடம் அனுப்பிவிடுங்கள். இல்லை என்றால் நான் எதையும் பருகாமல் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. மகா கணேசா, எனக்கு உதவி செய்யுங்கள். என் மீது கருணை காட்டுங்கள் மூலப்பொருளே. தேவி அதிதி. சுவாமி, எங்கே என் மகன் மொஹத்கட்? எங்காவது விளையாடி கொண்டு இருக்கிறானா? எங்கே என் மகன்? தேவி அதிதி, மகன் முகட்கட் நம்மை விட்டு விலகி சென்று விட்டான். அவன் நம்மிடம் இல்லை. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசன் நம்மை சோதனை செய்கிறாரோ என்னவோ. ஏன் அப்படி கூறுகிறீர்கள் சுவாமி? தேவி, நான் இந்த பகுதி முழுவதும் நன்றாக பார்த்து விட்டேன். முகட்கட்டை காணவில்லை. அருகில் இருக்கும் ஆசிரமங்களில் தேடி பார்த்து விட்டேன். யாருக்கும் அவனை பற்றிய தகவல் எதுவுமே தெரியவே இல்லை. என்ன செய்வது அதிதி? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. என் மகன் மொஹத்கட் திரும்பி வரவில்லை என்றால் நான் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். ஸ்ரீ மகா கணேசரை சாட்சியாக வைத்து இந்த முடிவை செய்கிறேன். மொஹத்கட் திரும்பி வரும் வரை நான் உணவு, நீர் எதையும் அருந்த மாட்டேன். தேவி, நாம் செய்யும் ஆராதனை பாதியில் நிறுத்துவது உசிதம் அல்ல. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் கருணை எப்போது நமக்கு உண்டு. நம் பக்தியை சோதனை செய்யவே அவர் நம்மை விட்டு முகட்கட்டை பிரித்திருக்கிறார் அதிதி. ஒரு கணம் கூட மொஹத்கட்டை பிரிந்து என்னால் இருக்க முடியாது. என் சத்தியம் நிலையானது. என் மகன் திரும்பி வரவில்லை என்றால் நீங்கள் என்னை மறந்து விடுங்கள். துஷ்டையே, நல்ல காரியத்தை தள்ளி போடாதே. இனி உன் மகன் திரும்பி வரவே மாட்டான். இல்லை, அவன் அசுர இனத்தின் அழிவை தருவதற்காக ஸ்ரீ மகா கணேசரை தேடி சென்றிருக்கிறான். இப்பொழுது என் மனம் வேதனைப்படுகிறது. இப்படி பேசி இன்னும் வேதனைப்படுத்தாதீர்கள். இந்த வேதனை உன்னை பொறுத்தவரை ஜன்ம ஜன்மமாக உன் கூடவே வரும். இனி உன் வாழ்க்கையில் வேதனின் சாயலை தவிர வேறு எதுவும் இருக்காது. உன் 2 மகன்களும் இந்திரனும் சூரியனும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் இந்த சண்டையால் அசுர இனத்திற்கு லாபம்தான் வரும், லாபம்தான். இது உண்மை இல்லை. என் மகன்கள் ஒருபோதும் எதிரியாக மாட்டார்கள். நீங்கள் என்னை வேதனைப்படுத்தத்தான் இந்த பொய்யை என்னிடம் கூறுகிறீர்கள். அசுரகுரு சுக்கராச்சாரியரின் வார்த்தை ஒருபோதும் பொய்த்ததே இல்லை. இப்பொழுது நீ என்னை எதிரியாக எண்ணியதற்கு நிச்சயம் தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும். திதி, நீ இப்படி செய்வது நல்லதல்ல. முகட்கட்டை பிரிந்து நாங்கள் வேதனையில் இருக்கிறோம். இப்பொழுது இங்கு நிற்காதே. இங்கிருந்து திரும்பி சென்று விடு திதி. இந்த வஞ்சக எண்ணம் கொண்டவளின் முகத்தை பார்க்க எனக்கும் இஷ்டமில்லை ரிஷியே. இவள் ஆசுரமாதா திதியை அவமானப்படுத்தி விட்டாள். இவள் ஏற்படுத்திய அவமானத்தை ஏற்றுக்கொண்டு போக அசுரமாதா திதி ஒருபோதும் சம்மதிக்க மாட்டாள். இனி இந்த சராசரத்தின் எந்த ஒரு சக்தியும் இவளை காப்பாற்றவே முடியாது. இந்த சராசரத்தில் அசுர இனம் ஆட்சி செய்வதற்கான சமயம் வந்துவிட்டது. ஆம், சமயம் வந்துவிட்டது. வணங்குகிறேன் தாயே, வணங்குகிறேன் தந்தையே, வணங்குகிறேன் பெரிய அண்ணையே. மகனே இந்திரா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? நீ உன் சகோதரன் சூரியனிடம் சண்டையிடுவது உண்மைதானா? தாயே, சகோதரன் சூரிய தேவன் என்னை விரோதித்து உக்ராவின் மகனான சிந்து அசுரனுக்கு என்னை அளிக்கும் வரத்தை கொடுக்க நிச்சயித்து விட்டார். மகனே, சிந்து அசுரன் சூரியனை நோக்கியா தவம் புரிகிறான்? ஆம் தந்தையே. தவம் இருப்போருக்கு வேண்டும் வரத்தை தருவது விதியால் நிச்சயிக்கப்பட்ட நியதி. சூரியனை சிந்து விரும்பும் வரத்தை தராமல் தடுப்பது உச்சிதமாகாது மகனே. உங்களுக்கு தெரியாதா தந்தையே, அவனுக்கு வரமளித்தால் தேவர்களுக்கு தானே சங்கடம். சங்கடத்தை சிந்திப்பவர்கள் எப்பொழுதும் ஆராதனை செய்ய முடியாது. சங்கடத்தை மறப்பதுதான் ராஜநீதி. உன்னுடைய சகோதரன் சூரியன் சராசரத்துக்கு பிரகாசத்தை தருபவன்.
அதோடு ஆராதனைக்குரியவன். எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். தங்கள் மகன் இந்திரனின் சுயநலம் இந்த ஜகமே அறிந்தது. தன் சொர்க்க பதவியை காப்பாற்றிக் கொள்ள அவன் எதையும் செய்வான், சிறிதும் தயங்க மாட்டான். மகனே இந்திரா, நீ சிந்து அசுரனின் தவத்தை கலைக்க எந்த முயற்சியும் செய்யவில்லையே. தேவர்களின் எந்த ஒரு முயற்சியும் வீணாய்த்தான் முடியும். சூரிய தேவனின் சக்திக்கு முன் தேவ இனத்தவர் என்ன முயன்றாலும் தோல்வியுற்று ஓடத்தான் போகிறார்கள். இது உண்மைதானா இந்திரா? அவன் எதுவும் கூற மாட்டான். அவன் கூற வேண்டியதை நானே கூறுகிறேன். அசுரர்கள் சொர்க்கத்தை கைப்பற்றப் போவதை யாராலும் தடுக்க முடியாது. நான் தேவாந்தக் நராந்தக்கிடம் கூறியிருக்கிறேன். அவர்கள் பிரம்மனிடம் வரத்தை பெற்று சிந்து அசுரனுக்கு முன்பே சொர்க்கத்தை கைப்பற்றி விடுவார்கள். உன் இரு மகன்களும் எதிரியாக மாறியதால் நீண்ட காலத்திற்கு பிறகு அசுர இனம் தலை தூக்கப் போகிறது. மகனே இந்திரா, நாம் ஒன்றை நினைத்தால் நடப்பது வேறொன்றாக இருக்கிறது. நான் செய்தது தவறுதான் தந்தையே. அதன் விளைவை மாற்றுவதற்கு ஏதாவது ஒரு உபாயம் அவசியம் இருக்கும். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் ஆராதனை தவிர இதற்கு வேறு உபாயம் இல்லை. தேவி அதிதி, நமது மகன் இந்திரனின் சங்கடம் தீருவதற்காகவும் நமது மகன் முகட்கட் திரும்பவும் கிடைப்பதற்காகவும் இப்பொழுது நாம் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை நோக்கி ஆராதனை செய்யலாம். அப்படியே ஆகட்டும் ரிஷியே. வா. ஓம் பாஸ்கராய நமः. ஓம் சூரியதேவாய நமः. ஓம் தேவாசுர வந்திதாய நமः. ஓம் பாஸ்கராய நமः. ஓம் புவனேஸ்வராய நமः. ஓம் தேவாசுர வந்திதாய நமः. ஓம் சூரியதேவாய நமः. ஓம் விவஸ்வதே நமः. ஓம் பாஸ்கராய நமः. ஓம் புவனேஸ்வராய நமः. ஓம் பாஸ்கராய நமः. ஓம் புவனேஸ்வராய நமः. ஓம் தேவசூர வந்திதாய நமः. ஓம் சூரியதேவாய குழந்தாய் சிந்து, உன்னுடைய கடுமை தவத்தால் நான் மகிழ்ந்தேன். நீ விரும்பும் வரத்தை பெற்றுக்கொள். நான் உனக்கு அனைத்தையும் கிடைக்கச் செய்வேன். உன் தாய் மகாராணி உக்ரா வேண்டி கிடைக்காத வரத்தை நீ பெறுவாய். கண்களை திற குழந்தாய், கண்களை திற. வணங்குகிறேன். தாங்கள் கருணை நிறைந்தவர் சூரியதேவா, கருணை நிறைந்தவர். சூரியதேவா, தாங்கள் நான் விரும்பும் வரதானத்தை அளிப்பீர்கள் அல்லவா? எந்த ஒரு வரத்தையும் என்னால் தர முடியும் சிந்து. உன் தவம் முழுமையடைந்ததால் நீ வேண்டிய வரத்தை இப்பொழுது பெறப்போகிறாய். கேள், என்ன வரம் வேண்டும்? பகவான் பாஸ்கரா, தாங்கள் என்னை மகிழ்விக்க விரும்பினால், எனக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால், நான் விரும்பும் வரத்தை தாருங்கள். இதுவரை எந்த ஒரு அசுரனும் வேண்டி கேட்டிராத வரம். எனக்கு மிக உயர்ந்த சக்தியும் 3 லோகத்தை ஆளும் திறனும் வேண்டும். நான் சொர்க்கம், பூலோகம், பாதாளம், பிரம்மலோகம், வைகுண்டம் மற்றும் கைலாயத்திலும் என் அதிகாரத்தை நிலைநாட்ட வேண்டும். மும்மூர்த்திகளை பஸ்மமாக்கி சராசரத்தில் இருக்கும் அனைத்து சுகத்தையும் நான் அனுபவிக்க வேண்டும். சூரியதேவா, எனக்கு இரவா வரத்தையும் தாங்கள் தர வேண்டும். இந்த சராசரத்தில் இருக்கும் அனைத்து சக்திகளும் எனக்கு கிடைக்கும் வரத்தை தாருங்கள். சூரியதேவா, ஏன் இந்த மௌனம்? என்னுடைய கடுமையான தவத்தில் மகிழவில்லையா? குழந்தாய் சிந்து, நான் உனக்கு முன்பே கூறியிருக்கிறேன், நான் உன் தவத்தில் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் நீ விரும்பும் வரத்தை என்னால் தர முடியாது. அது நடக்காது. அர்த்தம்? உன்னால் 3 லோகத்திற்கும் அதிபதியாக முடியாது. பூஜைக்குரிய மும்மூர்த்திகள் பிரம்மா, விஷ்ணு, சிவனை நீ அதிகாரம் செய்ய முடியாது.
உனக்கு அமரவரத்தையும் என்னால் தர முடியாது. தங்களால் எதுவும் தர முடியவில்லை என்றால் எதற்காக இந்த தவத்தை என்னை செய்ய வைத்தீர்கள்? என் சக்தியை ஏன் இப்படி வீணாக்கினீர்கள் சூரியதேவா? உன் பேச்சில் உன்னுடைய மாதா மகாராணி உக்ராவின் சாயல் தெரிகிறது. அவளும் கடுமையான தவம் புரிந்து வரத்தை பெறும் வேளையில் என்னை அவமானப்படுத்தினாள். நீயும் என்னை அவமானப்படுத்தி பயங்கர தவறு செய்கிறாய் சிந்து. தங்களை நோக்கி தவம் இருந்து தவறு செய்து விட்டேன் சூரியதேவா. நீ என்னை நோக்கி தவம் புரிந்ததற்காக வருந்துகிறாயா? ஆனால் சந்தோஷப்படவில்லை சூரியதேவா. நான் தவத்தை ஆரம்பிக்கும் போது அறிவுரை தந்த சுக்கிராச்சாரியரை அலட்சியம் செய்துவிட்டு நானே என்னை தங்களுக்கு முழுமையாக அர்ப்பணித்தேன். அது எனக்கு தெரியும் சிந்து, அனைத்தும் தெரியும். ஆனால் உன் தாயை போல் நீயும் அதே வரத்தை கேட்டால் நான் அதை நிச்சயமாக தர முடியாது. தங்களின் எண்ணம் தான் என்ன சூரியதேவா? உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் தங்களை நோக்கி தவம் செய்து என் நேரத்தை வீணாக்க வேண்டுமா? உனது நேரம் வீணாகவில்லை சிந்து. உன் கடுமையான தவத்தை கண்டு நான் ஆனந்தமடைந்ததால் இப்பூலகத்தையும் சொர்க்கத்தையும் ஆளும் வரத்தை தருகிறேன். என் கருணையின் மூலம் நீ அசுர சேனையை அழைக்க முடியும். அதோடு நிலையான சக்தியும் உனக்கு கிடைக்கும். ஆனால் ஒன்று கூறுகிறேன், உன் சக்தியை தவறாக பயன்படுத்தக்கூடாது. இல்லையென்றால் நான் அளிக்கும் வரம் உன் உயிரை காப்பாற்றாது. உனக்கு மங்களம் உண்டாகட்டும். நான் விரும்பும் வரத்தை தராமல் என்னை விட்டு செல்லக்கூடாது சூரியதேவா. நான் விரும்பும் வரத்தை தாங்கள் எனக்கு தந்தையாக வேண்டும். தாங்கள் இங்கு வந்தாக வேண்டும் சூரியதேவா. வாருங்கள் சூரியதேவா, வாருங்கள். வாருங்கள் சூரியதேவா. சூரியதேவா வாருங்கள். இப்படி ஒரு வரத்தை பெறுவதற்கு உன் மூடத்தனம்தான் காரணம் சிந்து. நீ என் அறிவுரையை ஏற்றுக்கொண்டு நம் அசுரர்களின் தெய்வமான சிவனை நோக்கி தவமிருந்திருந்தால் இந்த ஏமாற்றத்தை சந்தித்திருக்க மாட்டாய். சூரிய தேவனிடம் வரத்தை பெற்ற பிறகும் நீ வருந்துகிறாய், ஏமாற்றமடைகிறாய். இப்பொழுதும் நேரம் இருக்கிறது சிந்து. உங்களை போன்ற சுயநலவாதியை நான் பார்த்ததே இல்லை. உங்களுக்கு குரு என்று கூற யோக்கியதையே இல்லை. உங்களை அசுரர்களின் குருவாக யார் வைத்தது? மூடத்தனமாக பேசுவதை விடு சிந்து. இப்படி உன் தவத்தையும் நேரத்தையும் வீணாக்கிக் கொண்டே இருந்தால் பிறகு விளைவு விபரீதமாக இருக்கும். அசுர இனத்தின் நன்மையை எண்ணுகிறேன். என் அறிவுரையை கேட்டு எந்த கணமே சிவனை நோக்கி உன் தவத்தை ஆரம்பித்து விடு. யார் சிவன்? அந்த பெயரை சொல்லிக்கொண்டு ஏன் என்னை தவம் செய்ய சொல்கிறீர்கள்? உங்களுக்கு தெரியாதா? வரம் பெற்ற சிந்துவுக்கு அதிக சக்தி இருக்கிறது. கன நேரத்தில் உங்களுடைய சிவனின் சக்தியை அழித்து விடுவேன். சிவ 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 சிவா. விநாச காலே விபரீத புத்தி. ஓம் நம சிவாய. எச்சரிக்கிறேன் சுக்கிராச்சாரியாரே, எச்சரிக்கிறேன் ஆராதனைக்குரிய சிவனே. வரதானம் பெற்ற சிந்து அசுரனின் சக்தி உங்களை யுத்தத்திற்கு அழைக்கிறது. அசுர சேனைகளே வெளிவாருங்கள். வரதான சக்தியே வெளிவாருங்கள். வரதானம் பெற்ற பராக்கிரமம் வாய்ந்த அசுர அரசன் சிந்துவிற்கு, வரதானம் பெற்ற பராக்கிரமம் வாய்ந்த அசுர அரசன் சிந்துவிற்கு. அசுர வீரர்களே, என்னுடைய எண்ணப்படிதான் நீங்கள் நடக்க வேண்டும். என் விருப்பப்படி சொர்க்கத்தையும் பூலோகத்தையும் கைப்பற்ற வேண்டும். ஆனால் அதற்கு முன்பு அந்த மூடன் சுக்கிராச்சாரியாருக்கு பதில் கூற வேண்டும். நான் அறிய வேண்டும், அசுரர்களின் தெய்வம் சிவன் அத்தனை சக்திசாலியா? வரதானம் பெற்ற பராக்கிரமம் வாய்ந்த அசுர அரசன் சிந்துவிற்கு, வரதானம் பெற்ற பராக்கிரமம் வாய்ந்த அசுர அரசன் சிந்துவிற்கு. தேவாதி தேவன் மகாதேவன் பகவன் சிவனுக்கு, 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 தேவாதி தேவன் மகாதேவன் பகவன் சிவனுக்கு. அசுர அரசன் சிந்துவிற்கு, அசுர அரசன் சிந்துவிற்கு.
இந்த சாமியாரை போல் இருப்பவன் தன்னையே காப்பாற்றிக் கொள்ள மாட்டான். இவன் எனக்கு என்ன வரம் தருவான்? நான் இந்த சிவனை தூக்கி கடலில் வீசிவிடுகிறேன். சிவனை முடித்துவிட்டு பிரம்மாவையும் விஷ்ணுவையும் இந்த கரங்களாலேயே அழிக்கிறேன். இதோடு மும்மூர்த்திகளின் கதை முடிந்துவிடும். சராசரத்தில் இந்த சிந்துவை ஆராதிக்க துவங்கி விடுவார்கள். அதிகம் பேசாதே சிந்து. உன் மூடத்தனமே உன் அழிவுக்கு காரணமாகிவிடும். எப்படி வந்தாயோ அப்படியே திரும்பி சென்று விடு. எப்படி வந்தேனோ அப்படியே செல்ல வேண்டுமா? ஏய் விசித்திர பிராணியே, உனக்கு தெரியாது. சிந்து ஒரு காரியத்தை எண்ணினால் அதை முடிக்கும் வரை ஓய மாட்டான். நீ என் விஷயத்தில் குறுக்கே வராதே, இல்லை என்றால் உன்னை யமலோகத்திற்கு அனுப்பிவிடுவேன். யமலோகத்திற்கு செல்லும் பாதையை யாருக்கு யார் காட்டுகிறார்கள்? அதை இப்பொழுது நாம் முடிவு செய்யலாம். என்ன துணிச்சல் இருந்தால் மகாகாலன் சிவனிடமே வந்து உன் தீய செயல்களை காமிப்பாய். அவரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு இங்கிருந்து சென்று உன் உயிரை காப்பாற்றிக்கொள். நீ இந்த சிந்துவின் வழியில் குறுக்கே வந்து வீணாக அழியப் போகிறாய் விசித்திர பிராணி. சென்று விடு என் பாதையை விட்டு. நீ ஏன் உன் உயிருக்கு ஆபத்தை வரவைத்துக் கொள்கிறாய் மூடா? இப்பொழுதுதான் சமயம். இங்கிருந்து சென்று விடு. உன் வாழ்வோடு விளையாடுகிறாய் விசித்திர பிராணி. நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். என் கோபம் உன் விசித்திர தன்மையை அழித்து விடும். மாதாவுக்கு ஜெய். தாக்குங்கள். மூடா சிந்து, பிற்காலத்தில் வரும் யாரும் உன்னை போல் சக்தியை தவறாக பயன்படுத்த மாட்டார்கள். நீ சக்தி வாய்ந்த சிவனுக்கும் மும்மூர்த்திகளுக்கும் அழிவை ஏற்படுத்த வந்தாயா? மகாதேவனை அவமானப்படுத்தி உனக்கு தண்டனை வழங்க வேண்டிய சூழ்நிலையை எனக்கு தந்து விட்டாய். காண்பிக்கவா யமலோகத்தின் மார்க்கத்தை? மூடா சிந்து, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் வாக்குப்படி உன்னுடைய வதம் இந்த மயூரீஸ்வரரால் தான். ஆனால் அதற்கு இன்னும் நேரம் இருக்கிறது. உன் எண்ணப்படி நான் உன்னை யமலோகத்திற்கே அனுப்பி வைக்கிறேன். இப்பொழுது என் விருப்பப்படி நீ கடலுக்கு மீண்டும் சென்று அலையில் விழுந்து உன் அக்னி ரூபத்தை காப்பாற்றிக்கொள். குறி தவறக்கூடாது அண்ணா. நான் ஒரு இலக்கோடு செய்து காட்டுகிறேன் பாருங்கள். தாங்கள் சரியாக செய்யவில்லை என்றால் ஹிமாலயவாசிகள் என்ன கூறுவார்கள்? சிறிய சகோதரன் சுறுசுறுப்பானவன், பெரிய சகோதரன் சிவ 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 சிவா. இது நல்லதல்ல சகோதர கணேசா. எனக்கு தெரியவில்லை என்று பரிகாசம் செய்யாதே. அமைதியாக இருக்க மாட்டாயா? என்னால் அமைதியாக இருக்க முடியாது. இருந்தும் முயற்சி செய்கிறேன். நல்ல குறி கார்த்திகேயன் அண்ணா, நல்ல குறி. என்ன தங்களுக்கு மகரிஷி அகத்தியர் ஆசிரமத்தில் வில்வித்தை கூட கற்றுக் கொடுத்தார்களா என்ன? முதலில் உன் பேச்சை குறைத்துக்கொள். இதை உன் செயலில் காட்டு. நான் இங்கே நின்று கொண்டு குறியை தானே பார்த்து கொண்டிருக்கிறேன் அண்ணா. இங்கிருந்து குறி வைக்க கூடாது கௌரி புத்திரா.
தீர்க்கமான குறியோடு எங்கிருந்து எய்தாலும் குறி தவறாது. என்னுடைய குறியை எப்பொழுது பாருங்கள் அண்ணா. வாருங்கள் சூரியதேவா, வாருங்கள், வாருங்கள் சூரியதேவா. அண்ணா கார்த்திகேயன் அண்ணா, இப்பொழுது நான் கேட்ட குரல் உங்களுக்கும் கேட்டதா? உனக்கு எந்த குரல் கேட்டது கணேசா? கடலில் முழுகிக் கொண்டே ஒரு அசுரன் கதறும் குரல் உங்களுக்கு கேட்கவில்லையா? குரல் கேட்டது, ஆனால் உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. கதறும் அசுரன் யார் என்று. அதுதானே அண்ணா? என்ன ஆயிற்று அண்ணா? அங்கு யாரையோ பார்த்து பேசுகிறீர்களே, அந்த குரல் யாருடையது? எனக்கு ஏதோ ஒரு பாலகன் குரல் கேட்டது. எப்பொழுது தாங்கள் ஸ்ரீசைலத்தில் இருந்து கைலாயத்திற்கு சென்றீர்களோ, அதனால் தங்களால் தாய் தந்தையை தரிசனம் செய்ய முடிந்தது. அதற்காக என்னை மறக்க வேண்டுமா அண்ணா? அப்படி என்றால் நீ மயூரேஸ்வரனா? வா சகோதரா, சீக்கிரம் வெளிவா, எங்களோடு சேர்ந்து கொள். நான் உன்னை சந்திப்பதற்காக ஆவலோடு காத்திருக்கிறேன். கார்த்திகேயன் அண்ணா, என்னுடன் விளையாடுகிறீர்கள். ஆனால் தாங்கள் என்ன மயூரேஸ்வரர் மேல் அல்லவா இருக்கிறது? மிக்க நன்றி அண்ணா, மிக்க நன்றி. இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை கௌரி புத்திரா. உங்கள் இருவரின் மீதும் சமமாகத்தான் அன்பு வைத்திருக்கிறேன். ஆம், என்னை விட மயூரேஸ்வர் மேல்தான் அன்பு அதிகம். ஏனென்றால் உங்கள் மயூர் முதலாக அவரை தானே அழைத்துக் கொண்டு உங்களிடம் வந்தது. அப்படித்தானே அண்ணா? இருவரும் சேர்ந்து கொண்டு அண்ணனை பரிகாசம் செய்கிறீர்களா? நான் என் பரிகாசத்தை முடித்துக் கொள்கிறேன் அண்ணா. கௌரி புத்திரன் ஸ்ரீ கணேசா, அண்ணன் கார்த்திகேயா, என்னுடைய மயூரேஸ்வரின் அவதாரத்தின் முழு உத்தேசம் முழுமையடைந்து விட்டது. இப்பொழுது நான் தங்கள் உத்தேசம் முழுமையடைந்து விட்டதல்லவா மயூரேஸ்வரா? தாங்கள் சூரிய தேவனிடத்தில் வரத்தை பெற்ற சிந்து அசுரனை அழிப்பதற்காகத்தானே அவதாரம் எடுத்து வந்திருக்கிறீர்கள். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதனால் சிந்து அசுரனை அழிக்கும் வரை நீங்களும் எங்களுடன் தான் இருக்க வேண்டும். இப்பொழுது உங்களை நாங்கள் விட போவதாக இல்லை. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் விருப்பப்படி நான் மறைந்துதான் இருக்க வேண்டும். சிந்து அசுரன் மீண்டும் வந்து தன்னுடைய வரத்தினால் கிடைத்த சக்தியை தவறாக பயன்படுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நீண்ட காலமாக தாய் பார்வதி கைலாயத்தில் இல்லை. நீங்கள் அனைவரும் எங்கே இருக்கிறீர்கள்? இப்பொழுது நீங்கள் மூவரும் அங்கு கைலாயம் சென்று அங்கிருக்கும் வெறுமையை போக்குங்கள். நான் உங்களிடம் அதை தான் வேண்டுகிறேன். சீக்கிரம் கைலாயம் செல்லுங்கள் அண்ணா. தாய் பார்வதியை அழைத்துக் கொண்டு கைலாயத்திற்கு சென்று தந்தைக்கு சேவை செய்யுங்கள். மயூரேஸ்வரன் கூறுவது உண்மைதான் கௌரி புத்திரா. இப்பொழுது தாயை அழைத்துக் கொண்டு சீக்கிரமே கைலாயம் செல்ல வேண்டும். இப்பொழுது நான் ஸ்ரீசைலத்தை நோக்கி செல்ல வேண்டும். இல்லை அண்ணா, நான் தங்களை அங்கு செல்ல விட போவதில்லை. நான் செல்வதை பற்றி முடிவு செய்ய தாய் தந்தை தான் இருக்கிறார்களே. அவர்கள் அனுமதி தரவில்லை என்றால் நான் எப்படி அங்கு செல்ல முடியும்? நான் தாயிடமும் தந்தையிடமும் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் உங்களை அங்கு செல்ல அனுமதிக்க மாட்டார்கள். உனக்கு தெரியுமா ஏகதந்தா, நான் குருவின் அனுமதி இல்லாமலே கைலாயம் சென்று விட்டேன். இனியும் நான் அவரை விட்டு பிரிந்திருப்பது உசிதமாக இருக்காது. அப்படி என்றால் தாங்கள் ஸ்ரீசைலம் போவதாக முடிவு செய்து விட்டீர்களா? எனக்கு புரிந்து விட்டது. என்ன புரிந்து கொண்ட கௌரி புத்ரா? தாங்கள் மயூரேஸ்வரரிடம் கூறினீர்களே, அது உண்மையான விஷயம்தான். என் மீது உங்களுக்கு உண்மையான அன்பே இல்லை. உங்களுக்கு மயூரேஸ்வரின் எண்ணம் தான் இருந்தது, இன்னமும் இருக்கிறது. தங்களை சந்திக்கத்தானே அவரே இங்கு வந்தார். இல்லை கணபதி, நீ தவறாக எண்ணுகிறாய். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் அனைத்து அவதாரமும் எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் செல்வதற்கு நீ அனுமதி தரவில்லை என்றால் நான் செல்லவே இல்லை. நான் தங்களின் அன்பை சோதனை செய்து பார்த்தேன் அண்ணா. என் மீது உங்களுக்கு உண்மையான அன்பு இருக்கிறது என்று தெரியும். குருவை விட்டு அதிக காலம் விலகி இருப்பது நல்லதல்ல. என்னால் தங்களை தடுத்து நிறுத்த முடியும். ஆனால் தங்களின் எதிர்காலத்தை நான் கெடுக்க விரும்பவில்லை. குருதேவரை சந்திக்க செல்வதற்கு முன் நாம் கைலாயம் செல்ல வேண்டும். கைலாயம் செல்வதற்கு முன்
நம் தாத்தா பாட்டியிடம் அனுமதி கேட்க வேண்டும். வா. சற்று இருங்கள் அண்ணா. அற்புதம், அதி அற்புதம் கணேசா. வா. இமாலயத்தை விட்டு செல்ல மனமே இல்லைதான். ஆனால் கைலாயத்தின் வெறுமையை போக்குவதற்கு செல்வது அவசியம் அல்லவா? நான் இன்றை எண்ணவில்லை கணேசா, நாளையை பற்றி யோசிக்கிறேன். நாளை இந்த இமாலயம் முழுவதும் வெறுமையாக அல்லவா இருக்கும்? என்னால் ஏற்கவே முடியவில்லை பார்வதி. எங்களை விட்டு இத்தனை விரைவில் செல்வாய் என்று எதிர்பார்க்கவில்லை. பாட்டி, சிறியவனாக இருந்தாலும் பெரிய விஷயத்தை கூறுகிறேன். அதற்காக என்னை மன்னித்து விடுங்கள். எந்த ஒரு தாயும் தன்னுடைய மகளை எப்பொழுதும் தன்னுடனேயே வைத்துக் கொள்ள முடியாது அல்லவா? தங்களுக்கே தெரியுமே, தாயில்லாமல் அங்கு கைலாயமே வெறுமையாகிவிட்டது. தாத்தா, உங்கள் அன்பை பிரிய எங்களுக்கும் மனம் வரவில்லை. இருந்தும் கைலாயத்தின் நிலைமையை எண்ணும் போது நான் உங்களை தடுக்க விரும்பவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் கூறுகிறேன், நீங்கள் மூவரும் இல்லாத வாழ்க்கையை பற்றி எண்ணும் போது என் உயிரே போய்விடும் போல் இருக்கிறது. என் உயிரே போய்விடும். பிறகு என்னை பற்றி விடுங்கள். இப்பொழுது முதலில் தாங்கள் சீக்கிரம் அங்கு செல்ல வேண்டும் அல்லவா? அவசியம். தந்தையின் எண்ணம் என்னவோ அதன்படியே நடக்கும். தாங்கள் எப்பொழுதும் எனக்கு செய்து தரும் மோதகத்தின் சுவை எப்பொழுதுமே என் நாவிலிருந்து செல்லவே செல்லாது பாட்டியே. கஜானனா, நான் உங்களுக்காக மோதகமும் லட்டும் பிரயாணத்தின் போது சாப்பிட வைத்திருக்கிறேன். மிக்க நன்றி பாட்டியே. தாங்கள் என் மீது இவ்வளவு கவனம் செலுத்தும் பொழுது நாங்கள் உங்களை மறக்க மாட்டோம். ஒருவேளை தாங்கள் எங்களை மறந்துவிட்டால்... இல்லை இல்லை இல்லை, நீ மறக்க கூடாது கஜானனா. உன் அண்ணன் கார்த்திகேயன் கூறியது எப்பொழுதும் உனக்கு நினைவிருக்க வேண்டும் கஜானனா. நீ சீக்கிரமே இமாலயத்திற்கு வர வேண்டும். இந்த அரண்மனை உனக்காக காத்திருக்கும். அப்படியே ஆகட்டும் பாட்டி. வணங்குகிறோம் பாட்டி. வணங்குகிறோம் தாத்தா. தீர்க்காயுசாக இருங்கள். என்றும் தீர்க்க சுமங்கலியாக இரு மகளே. மகாராணி மேனா, இப்பொழுது இவர்களை இங்கிருந்து அனுப்பி வைத்து நம் கடமையை முடித்து விட்டோம். இவர்கள் இல்லாமல் ஒரு கணத்தை கடத்துவது கூட முடியாத காரியம் மகாராஜா. ஆம் மகாராணி, ஸ்ரீ மகாதேவனின் விருப்பம். நாம் இனி நம் வாழ்வை நம் மகாதேவனின் பாதங்களில் சமர்ப்பித்து விட வேண்டியதுதான். ஆம் சுவாமி, அந்த மகாதேவன் தான் இவர்கள் இருவருக்கும் வழிகாட்ட வேண்டும். ஓம் பரந்தேவ கணேசாய நம. ஓம் விஸ்வரந்தேவாய நம. ஓம் விஸ்வகணேசாய நம. என்ன ஆயிற்று சுவாமி? தேவி அதிதி, நிச்சயம் நாம் ஏதோ தவறு செய்திருக்கிறோம். இல்லை என்றால் இத்தனை நீண்ட காலம் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை நோக்கி ஆராதனை செய்த பிறகும் நமக்கு அவர் கருணை இன்னும் கிடைக்கவில்லையே.
தாங்கள் கூறுவது உண்மைதான் சுவாமி. வேண்டும் வரத்தை தரும் நம் ஆராதனைக்குரிய மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் நம் மீது கோபம் கொண்டு விட்டார். இதற்கு பிறகு நம் வாழ்வே வீண்தான் சுவாமி. நாராயண நாராயண. வணங்குகிறேன் ரிஷி. வணங்குகிறேன் தேவரிஷி. வணங்குகிறேன் தேவமாதா அதிதி. தேவேந்திரா, தாங்கள் எந்த எண்ணத்தோடு மூலப்பொருளை நோக்கி பிரார்த்தனை செய்கிறீர்களோ அது நன்மையில் முடியும். எனக்கு விளங்கவில்லை தேவரிஷி. நாராயண நாராயண. தேவேந்திரா, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் மயூரீஸ்வரர் அவதாரம் சூரிய தேவனின் வரத்தின் மூலம் உருவான சிந்து அரக்கனை கடலின் ஆழ்பகுதிக்கு சென்று நிரந்தரமாக உறங்கும்படி அனுப்பிவிட்டார். நல்ல நேரத்தில் நல்ல செய்தியை கூறி தாங்கள் தேவராஜ் இந்திரனை ஆனந்தப்படுத்தி விட்டீர்கள். மிக்க நன்றி தேவேந்திரா. நான் செய்தியை சொன்ன தூதுவன் மட்டும்தான். நீ நன்றி சொல்ல வேண்டியது எனக்கல்ல, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் மற்றும் உன்னை ஈன்றெடுத்த மாதா பிதாவுக்குத்தான். இவர்கள் அருளால் தான் உனக்கு தொல்லை இல்லாமல் அந்த அரக்கன் முக்தி பெற்றான். உண்மைதான் தேவரிஷி, உண்மைதான். உங்கள் லீலை எல்லை இல்லாதது ஸ்ரீ மகா கணேஷா. தங்களுக்கு நன்றி. தந்தையே, தாயே, நான் உங்கள் பாதங்களை பணிந்து கொள்கிறேன். தங்களின் கருணை மூலம் சொர்க்கத்திற்கு வந்த ஆபத்து நீங்கிவிட்டது. இப்பொழுதே நான் சூரியனிடம் செல்கிறேன். அவனிடம், மகனே இந்திரா, உன் சகோதரனை எதிரியாக எண்ணாமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது. உன் மாதா கூறுவது கேள். நாம் இந்திரனை தடுக்க வேண்டும் சுவாமி. இந்திரனும் சூரியனும் எதிரியாக இல்லாமல் விபரீதத்தை தடுக்க வேண்டும். நாராயண நாராயண. தேவமாதா அதிதி, ரிஷிமுனிவரே, தங்கள் இருவருக்கும் எந்த கவலையும் வேண்டாம். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் அருளால் 2 சகோதரர்களும் ஒன்றுபட்டு விட்டார்கள். எதிரியாக இருந்தவர்கள் இப்போது நண்பர்களாக பாசத்தை பொழிகிறார்கள். நாராயண நாராயண. ஓம் மகா கணேசாய நமஹ. பதி பரமேஸ்வரனுக்கு பணிவான வணக்கங்கள். தாங்கள் வந்த பிறகுதான் கைலாயத்திற்கு ஒளியே வந்தது. மாதா, இனி ஒருபோதும் தாங்கள் தங்கள் கருணையை காட்டாமல் இருக்காதீர்கள். என் கருணை எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு. நான் இங்கு இல்லை என்றாலும் என் எண்ணம் இங்குதான் இருந்தது. மகாதேவா, மகாதேவா, எங்கள் பிரார்த்தனையை கேளுங்கள். எங்கள் பிரார்த்தனையை கேளுங்கள் மகாதேவா. எங்களுடைய பிரார்த்தனையை கேளுங்கள் மகாதேவா. எங்கள் தவத்திற்கு வரமளியுங்கள் மகாதேவா. எங்கள் தவத்தை நிறைவடைய செய்யுங்கள். கஜானனா, தூரத்தில் இருந்து ஒரு அவ்விய குரல் வருவதை கேட்ட பிறகும் உனக்கு ஆச்சரியமே வரவில்லையா? எதற்கு ஆச்சரியம் அண்ணா? நாம் நமது திவ்ய திருஷ்டியை பயன்படுத்தினால் நாமே அது யாருடைய குரல் என்று தெரிந்து கொள்ளலாம். நான் திவ்ய திருஷ்டியால் பார்க்க முடியாது. இது யாருடைய குரல் ஸ்ரீ கணேசா? அது தேவாந்தாக் நராந்தாக் என்ற அசுரர்களின் குரல்தான். அவர்கள் தேவர்களையும் மனிதர்களையும் அழிப்பதற்காக பாதாளத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து தந்தை எம்பெருமானை நோக்கி வரம் பெறுவதற்காக தவம் இருக்கிறார்கள். அப்பொழுது நம் தந்தையை கவனமாக இருக்க சொல்ல வேண்டும். எதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும்? தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் தொல்லை தரும் துஷ்டர்களுக்கு தந்தை வரத்தை தருவார் அல்லவா? அதில் தான் கவனம் வேண்டும். தாங்கள் ஏன் அப்படி கூறுகிறீர்கள் அண்ணா? மகாதேவன் என்றாவது கவனம் இல்லாமல் இருப்பாரா? தியானத்தில் இருந்தாலும் 3 லோகத்தில் நடக்கும் விஷயங்களை பார்த்து கொண்டுதானே இருப்பார். மகாதேவா, எங்கள் பிரார்த்தனையை கேளுங்கள். எங்கள் பிரார்த்தனையை கேளுங்கள் மகாதேவா. எங்களுடைய பிரார்த்தனையை கேளுங்கள் மகாதேவா. எங்கள் தவத்திற்கு வரமளியுங்கள் மகாதேவா. எங்கள் தவத்தை நிறைவடைய செய்யுங்கள். சகோதரா சூரியதேவா, தாங்கள் என்னை அலட்சியப்படுத்தி தங்கள் பக்தன் சிந்து அசுரனுக்கு நிலையான சக்திசாலியாகும் வரத்தை தந்தீர்கள். ஆனால் அதன் விளைவு என்ன ஆயிற்று பார்த்தீர்களா? மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் கருணையினால் இன்று என் சொர்க்கம் காக்கப்பட்டது. இனி வருங்காலத்திலும் இப்படி ஒரு தவறை மீண்டும் செய்யாதீர்கள்.
ஏன் மௌனம் சூரிய தேவா? தங்கள் பக்தன் சிந்து அசுரனின் முடிவை எண்ணி தாங்கள் இப்படி மௌனமாகி விட்டீர்களா? சகோதரா இந்திரா, நான் தவறு செய்ததாக வருந்தவில்லை. ஆனால் இன்று நடந்த விஷயம் சகோதரனை சகோதரனுக்கு எதிரியாக மாற்றுவது எப்போதும் நன்மையல்ல. உண்மை இதுதான் தேவராஜா. சிந்துவுக்கு வரம் கொடுத்ததை நினைத்து பார்க்கிறேன். தவம் இருந்தால் அதற்கு பலனை தருவதுதானே நியதி. இல்லையென்றால் சராசரத்தில் தவம் இருக்கும் பழக்கமே இல்லாமல் போய்விடுமே. எப்பொழுது உண்மையை பற்றி உங்களுக்கு தெரிந்ததோ பிறகு ஏன் வருத்தம்? வரத்தை அளிக்கும் போது நான் இதை எதிர்பார்க்கவில்லை தேவராஜா. ஒரு அசுரன் தன் அசுரத்தனத்தை எப்பொழுதும் விடமாட்டான். சிந்துவுக்கு வரம் அளிக்கும் போது தேவாதி தேவனையே தாக்குவான் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அதற்கு மகா கணேசரின் அவதாரமான மயூரீஸ்வரர் தண்டனை கொடுத்து விட்டார். சகோதரா சூரியதேவா, தாங்கள் வருத்தப்படும்படி நான் பேசியதற்கு மன்னித்து விடுங்கள். தாங்கள் உண்மையானவர் என்று தெரிந்தும் கூட தங்களை அவமானப்படுத்தும் வகையில் நான் தங்களிடம் பேசிவிட்டேன். தாங்கள் என்னுடைய தவறை மன்னித்துவிட்டு என்னை உங்கள் சகோதரனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவராஜா, சொர்க்காதிபதியான காரணத்தால் சொர்க்கத்திற்கு வரும் சங்கடங்களை முன்பே தடுப்பது தங்களுடைய முதல் கடமை. இருந்தும் என் கடமை பற்றி எனக்கு மிக நன்றாக தெரியும் சூரியதேவா. நான் எங்கு செல்ல வேண்டுமோ சென்று என்னுடைய கடமையை நான் நிறைவேற்றி காட்டுகிறேன். எனக்கு தெரியும் இந்திரா, எனக்கு தெரியும். இப்பொழுது நீ தேவாந்தக் நராந்தக்கின் தவத்தை களைக்கத்தானே செல்கிறாய். ஆனால் அது நல்லதல்ல. உன்னுடைய இந்த முயற்சி ஒருபோதும் வெற்றியடையாது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சொர்க்கத்தின் அதிகாரத்தை கைப்பற்றத்தான் சிவனை நோக்கி தவம் இருக்கிறீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் உங்கள் தவத்தை முழுமையாக்க நான் விடப்போவதில்லை. என் வஜ்ர ஆயுதத்தை வைத்து உங்கள் தவத்தை எப்படி கலைக்கிறேன் என்று பாருங்கள். வஜ்! என்ன ஆணவம் இந்திரா? பெரிய அன்னை திதி, தாங்களா இங்கே? நீ ஒரு தேவ அரசன் இந்திரா. நீதி, தர்மம், மரியாதையை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா? தவத்தில் ஈடுபட்டிருக்கும் இவர்கள் இருவரையும் கொல்வதற்கு உன்னுடைய தர்மம் உனக்கு ஆணையிட்டதா? துஷ்ட தெய்வங்களை வணங்கினால் துஷ்ட தெய்வங்களே வந்து தண்டிப்பதுதான் உங்கள் ராஜநீதியா? உன் மாதா அதிதி உனக்கு இதைத்தான் கற்றுத்தந்திருக்கிறாளா? பிரச்சனை நீதி, மரியாதை, தர்மம், முறைகளை பற்றி இல்லை பெரிய அன்னையே. ஒரு ராஜாவுக்கு தான் ஆளும் ராஜ்யத்திற்கு பிரச்சனை வந்தால் அதை தீர்த்து வைப்பதுதான் அவன் முதல் கடமை பெரிய அன்னையே. எந்த கடமையை பற்றி பேசுகிறாய் நீ? அவசர காலத்தில் எதிரியை உயிரோடு விடுவது நல்லதா என்ன? அந்த தவறுக்கு எதிர்காலம் இந்திரனை மன்னிக்குமா என்ன? எதிர்காலம் உன்னை மன்னிக்கட்டும், மன்னிக்காமல் போகட்டும். ஆனால் அசுர மாதா திதி உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டாள். தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டிய அவசியமே இல்லை பெரிய அன்னையே. தேவாந்தக்கும் நராந்தக்கும் என்னுடைய எதிரிகள். எதிரிகளை அழிப்பதுதான் நீதியின் முறை. எச்சரிக்கிறேன் இந்திரா. இப்பொழுது நீ தேவாந்தக் மீதும் நராந்தக் மீதும் உன் ஆயுதத்தை பயன்படுத்தினால் நான் என்னுடைய பயங்கர சக்தியை கொண்டு நான் உன்னை இங்கேயே பஸ்பமாக்கி விடுவேன். அசுர சக்தியை எழுந்தருளுங்கள். உங்கள் சக்தி வீணாகிவிட்டதே என்று இப்பொழுது நிராசையாக வேண்டாம் அசுர சக்தியே. செல்லுங்கள், பாதாள லோகத்திற்கு சென்று என்னுடைய ஆணைக்காக காத்திருங்கள். நம சிவாய. ஓம் நம சிவாய.
உங்கள் மூடத்தனத்தை கைவிடுங்கள். தேவாந்தக் நராந்தக், நான் உங்களிடம் முன்பே கூறியிருக்கிறேன், இப்பொழுது மறுபடியும் கூறுகிறேன். இந்த சிவ ஆராதனை செய்து உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். சிவன் உங்களுக்கு ஒருபோதும் வரம் தரமாட்டார். அவர் உங்களை அழிக்க வந்த மகா கணேசனின் அவதாரம், ஸ்ரீ கணேசனின் தந்தை. மகா கணேசர் முன்பே உங்கள் எதிர்காலத்தை பற்றி கூறிவிட்டார். அவர் அவதாரம்தான் உங்களை அழிக்கும் என்று கூறிவிட்டார். இந்திரனின் வஜ்ராயுதத்திலிருந்து உங்கள் இருவரையும் காப்பாற்றியவள் நான். அசுரமத திதி எப்பொழுதும் உங்கள் நன்மையை கருதுபவள். உங்கள் நன்மையை கருதுபவள். அவள் ஆணையை கேட்டு நடந்தால்தான் உங்களுக்கு நன்மை நடக்கும். உங்கள் தவத்தை விட்டுவிடுங்கள் மூர்க்கர்களே. சிவன் ஆராதனையை விட்டுவிடுங்கள். ஓம் நம சிவாய. நீ இங்கேயும் வந்துவிட்டாயா கஜமுகா? நீ எப்பொழுது வராமல் இருப்பாய்? என்னை நிம்மதியாக வாழ விடுவாய். பெரிய அன்னையே, இவர்கள் இருவரின் பின்னால் அலைவதை தாங்கள் நிறுத்திவிடுங்கள். தங்களை அமைதியடை செய்ய நான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன். நான் உங்களிடம் எத்தனை முறை வேண்டியிருக்கிறேன், மாதா அதிதியிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் என்று. ஆனால் தங்கள் மனதில் கோபம் என்னவோ நாகத்தை போல் படம் எடுத்துக் கொண்டிருக்கிறதே. அந்த நாகத்திற்கு கூட பல்லில் மட்டும்தான் விஷம், ஆனால் தங்களுக்கு உடம்பெங்கும் விஷம். இப்பொழுது கூட தாமதமாகவில்லை பெரிய அன்னையே. என்னோடு வந்து தாங்களும் மாதா அதிதியின் ஆசிரமத்தில் சுகபோகத்தோடு வாழுங்கள். துஷ்டா, திமிர் பிடித்தவனே, உன் சூழ்ச்சியை பற்றி எனக்கு மிக நன்றாக தெரியும். உன்னுடைய உபச்சாரம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. இப்பொழுதுதான் அதிதி புத்திரன் இந்திரன் வந்து தன் மூர்க்கத்தனத்தான பலத்தை காண்பித்து இங்கு நான் வந்து மிரட்டியதும் பயந்து மறைந்தான். இப்பொழுது நீயும் பிடிவாதம் பிடித்தால் உன்னையும் தண்டிப்பேன் நான். கோபம் தான் உங்கள் வாழ்க்கையில் உடன் பிறந்த ஒன்றாயிற்றே. உங்கள் எதிர்காலத்திற்கு ஏற்ற கருத்தை தான் நான் கூறுகிறேன். நீ அசுர மாதாவிடத்தில் வந்து அறிவுரை கூறி பயங்கர தவறு செய்கிறாய் துஷ்டா கஜமுகா. இதற்காக நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். இதுவரை யாரைத்தான் மன்னித்திருக்கிறீர்கள் அசுரமாதா? அனைவரும் பூஜிக்கும் சிவன் மீது கூட தங்களுக்கு கோபம் தானே? அதனால் தானே தாங்கள் இவர்கள் இருவரையும் சிவாராதனையை விட சொல்கிறீர்கள். ஆனால் இவர்கள் நிச்சயமாக சிவாராதனையை விட போவதில்லை. இவர்கள் சிவ ஆராதனையை விட்டாக வேண்டும். என் ஆணையை கேட்டு இவர்கள் பரமபிதா பிரம்மாவை நோக்கி ஆராதனை செய்ய வேண்டும். பெரிய அன்னையே, இவர்களின் தவத்தை கலைப்பதை பற்றி மீண்டும் யோசித்து பாருங்கள். இவர்களின் தவம் முழுமையடைந்தால் ஆபத்து தானே? இவர்களுக்கு வரமளிப்பதற்காக பகவான் சிவன் இங்கு வர இருக்கிறார். என் பேச்சை கேளுங்கள் பெரிய அன்னையே. ஒருவேளை எம்பெருமான் சிவசங்கரின் மூலம் இவர்கள் இருவரும் வரம் பெறுவது தங்களுக்கு பிடிக்காதே. அதனால் அதிதி ஆசிரமத்திற்கு வாருங்கள். நீ அதிக கோபத்தை வரவழைத்து தவறு செய்கிறாய் முகத்காட். இப்பொழுது நான் என்னுடைய கோபத்தினால் என் அசுர சக்தியை பயன்படுத்தி உன்னை இங்கேயே பஸ்மமாக்கி விடுவேன். நான் விளையாட்டாக கூறவில்லை, உண்மையாகவே கூறுகிறேன். தக்ஷனின் மகள் திதியே, ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரமான முகத்கட்டை பஸ்பம் செய்வதாக கூறி நீ உனக்கும் அசுர இனத்திற்கும் அழிவை வரவேற்றுக் கொள்கிறாய். எச்சரிக்கிறேன். கண்களை திறங்கள் தேவாந்தக் நராந்தக். உங்களின் உண்மையான தவத்தை மெச்சி நான் இங்கு உங்களுக்கு காட்சி தர வந்திருக்கிறேன்.
தேவாதி தேவன் மகாதேவன் சிவசங்கரனுக்கு ஜெய். நான் உங்களை மெச்சுகிறேன் தேவாந்தக் நராந்தக். விரும்பும் வரத்தை கேளுங்கள். மகாதேவா, 3 லோகத்தையும் கைப்பற்றி அசுர அரசை நாங்கள் அமைக்க வேண்டும். சந்திரசேகரா, தானவர்கள், மாணவர்கள், தேவர்கள் அனைவரையும் ஆதிக்கம் செலுத்த வேண்டும். யாருக்கும் கிடைக்காத அபார சக்தி வேண்டும் எங்களுக்கு. தானவர்கள், மாணவர்கள், தேவர்கள் அனைவரையும் ஆதிக்கம் செலுத்த வேண்டும். யாருக்கும் கிடைக்காத அபார சக்தி வேண்டும் எங்களுக்கு. ஏன் பெருமானே, இவர்களுக்கு வரமளிப்பதால் உலகத்தில் எங்கும் எந்த ஒரு நன்மையும் நடக்க போவதில்லை. இவர்களின் எண்ணம் என்ன தெரியுமா? தங்களிடம் வரத்தை பெற்றுவிட்டு இவர்கள் இருவரும் 3 லோகத்திற்கும் அரசர்களாக விரும்புகிறார்கள். இவர்களுக்கு தாங்கள் வரத்தை அளித்தால் உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் அது தீமை அல்லவா? துஷ்ட கஜமுகா, நீ அவர்களின் வரத்தில் குறுக்கிடுகிறாய். உன்னுடைய இந்த செயல் திதி, தாங்கள் எங்களுக்கு வரம் தர மாட்டீர்களா? தேவாந்தக் நராந்தக், நான் தங்கள் தவத்தில் மகிழ்ந்தேன். ஆனால் நீங்கள் விரும்பும் வரத்தை நான் தர முடியாது. தந்தால் சராசரத்தில் நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். உங்களுக்கு உங்கள் தவத்திற்கான பலன் அவசியம் கிடைக்கும். கூறுங்கள் அவரிடம், நாம் என்ன கேட்டோமோ அதுதான் வேண்டும் என்று. அதை தவிர வேறு எதுவும் தேவையில்லை. இல்லை என்றால் தாங்கள் வரதானம் அளிக்காமல் திரும்பி சென்று விடுங்கள். அப்படி கூறாதீர்கள் பெரிய அன்னையே. தங்களால் இவர்களுக்கு எதுவும் கிடைக்காமல் போய்விடும். ஏமாற்றம் அடைந்து இவர்கள் இருவரும் உயிரை தியாகம் செய்து விடுவார்கள். தேவாந்தக், நராந்தக், எம்பெருமான் சிவன் தங்களுக்கு என்ன வரம் அளிக்கிறாரோ அது உங்களுக்கு உங்கள் வாழ்வை உயர்வுபடுத்தும் வகையில் சிறப்பாக அமையும். நீங்கள் இருவரும் அவரை வேண்டிக் கொள்ளுங்கள், எங்களை ஏமாற்றாதீர்கள் என்று. எங்கள் தகுதிக்கு என்னவோ அதை தாருங்கள் என்று. நான் உங்களை நிராசையாக்க மாட்டேன் தேவாந்தக் நராந்தக். அதேபோல் உங்களுக்கு எந்த அநியாயமும் நடக்காது. நான் உங்களுக்கு நிலையான அசுர சக்தி தருவதோடு விரும்பிய ரூபத்தில் மாறுவதற்கும் அசுர சேனைகளை அழைப்பதற்கும் வரமளிக்கிறேன். குழந்தாய் நராந்தக், கூறுங்கள் மகாதேவா. உன்னுடைய அதிகாரம் பூலோகத்தில் இருக்கட்டும். தேவாந்தக், நீ சொர்க்கத்திற்கு அதிபதியாகிவிடு. ஆனால் நினைவில் கொள், நீ ஏதாவது அநியாயமோ அல்லது அட்டகாசமோ செய்தால் அதன் விளைவாக நீ பாதிக்கப்படுவாய். ஏன் மூர்க்கர்களே, அந்த சிவனிடம் அமரத்துவ வரத்தையாவது கேளுங்கள். அமரத்துவ வரத்தை தரவில்லை என்றால் கடினமான மரணத்தையாவது கேளுங்கள். எம்பெருமானே, தாங்கள் மகிழ்ந்திருந்தால் நாங்கள் வேண்டிய வரத்தை கொடுங்கள். எங்களை தேவர்கள், தானவர்கள், மாணவர்கள், மும்மூர்த்திகள், 3 தேவிகளும் ஒன்றும் செய்யக்கூடாது. தாங்கள் எங்களுக்கு வரம் தந்தால் தங்களின் மகிமையை நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம். அப்படியே ஆகட்டும். தாங்கள் அதிக பிரசங்கித்தனமாக பேசியதின் பலன் இதுதான் பெரிய அன்னையே. என்ன கூறுகிறாய்? மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் தானவர்கள், மாணவர்கள், தேவர்கள் மற்றும் மும்மூர்த்திகளுக்கும் கட்டுப்பட்டவர் அல்ல. இப்பொழுது அவரின் அவதாரத்தின் மூலமாக இவர்களுக்கு மரணம் என்றால் அது நல்லதுதானே? இதுதான் நல்ல சமயம் பெரிய அன்னையே. நீங்கள் என்னோட அதிதி ஆசிரமத்திற்கு வந்து விடுங்கள். துஷ்ட கஜமுகா, நீ அவ்வப்பொழுது வந்து என்னை அதிதி ஆசிரமத்திற்கு அழைத்து என்னை அவமானப்படுத்துகிறாய். தாங்கள் வர விரும்பவில்லை என்றால் நான் இங்கு இருப்பதில் என்ன பயன்? வருகிறேன். பகவான் சிவன் தங்களுக்கு அமைதியை கொடுக்கட்டும். தானே மறைந்து விட்டான். இல்லை என்றால் என்னுடைய கோபம் அவனை பஸ்பமாக்கி இருக்கும். அசுரமாதா திதி, நாம் இப்பொழுதே அசுரகுருவிடம் செல்ல வேண்டும். அவசியம். அந்த சுக்ராச்சாரியாரின் மூடத்தனத்தால் அசுர இனத்திற்கு பயங்கர கேடு விளைந்து விட்டது. நீங்கள் இருவரும் சிவ ஆராதனை செய்யாமல் இருந்தால் நான் பிரம்மாவிடம் உங்களுக்கு அமரத்துவ வரத்தை பெற்று தந்திருப்பேன். இப்பொழுது சுக்ராச்சாரியாரிடம் இதை பற்றி பேசியே ஆக வேண்டும். வாருங்கள்.
ஓம் சிவாய நமக. ஓம் சாம்பவாய நமக. ஓம் தேவாதி தேவாய நமக. எம்பெருமான் சிவசங்கரனே, தேவாந்தக்கும் நராந்தக்கும் தங்களை நோக்கி ஆராதனை செய்து கடும் தவம் இருக்கிறார்கள். அவர்கள் வேண்டும் தவத்தை தாருங்கள். அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். தாங்கள் ஆராதனை செய்து வரும் அந்த சிவன் தேவாந்தக் நராந்தக்கின் கடுமையான தவத்தை முடிப்பதற்காக பலனில்லாத அதிசய வரத்தை அளித்திருக்கிறார். தேவாந்தக் நராந்தக், நான் தங்கள் தவத்தில் மகிழ்ந்தேன். ஆனால் நீங்கள் விரும்பும் வரத்தை நான் தர முடியாது. தந்தால் சராசரத்தில் நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். உங்களுக்கு உங்கள் தவத்திற்கான பலன் அவசியம் கிடைக்கும். ஆனால் நினைவில் கொள், நீ ஏதாவது அநியாயமோ அல்லது அட்டகாசமோ செய்தால் அதன் விளைவாக நீ பாதிக்கப்படுவாய். அசுரர்களின் தெய்வம் என்பது தான் இல்லை என்று சிவன் நிரூபித்து விட்டார். அவர் அசுரர்களை ஏமாற்றி விட்டார். அவருக்கு அசுரர்கள் 3 லோகத்தையும் ஆள்வது பிடிக்கவில்லை. இதற்கு முழு காரணமும் தாங்கள் தான் சுக்கிராச்சாரியாரே, தாங்கள் தான். தங்கள் சிவபக்தியின் காரணமாக தாங்கள் அசுரர்களை சிவனை ஆராதிக்கும்படி அறிவுரை கூறி அவர்களை குழப்பி விட்டீர்கள். தங்களின் குற்றத்தை அடுத்தவர் மீது சுமத்துவது தங்களுக்கு வழக்கமாகிவிட்டது அசுரமாதா. தேவாந்தக்கிற்கும் நராந்தக்கிற்கும் மகாதேவன் அவர்கள் விரும்பிய வரத்தை அவசியம் தந்திருப்பார். இருப்பினும் தங்கள் குறுக்கிட்டால் சிவன் கோபமடைந்திருப்பார். அதன் காரணமாக அசுர இனத்திற்கு பயங்கர தீங்கு ஏற்பட்டு விட்டது. அசுர இனம் ஒருபோதும் தங்களை மன்னிக்காது. தாங்கள் தங்களை சமாதானப்படுத்திக் கொள்கிறீர்கள் சுக்கிராச்சாரியாரே. ஆனால் உண்மை அதுவல்ல. வரும் காலத்தில் அசுரர்களும் தர்த்தர்களும் தங்கள் அசுர குருவை அசுர எதிரியாகத்தான் எண்ணுவார்கள். தங்களின் எண்ணப்படி நடக்க முடியாத அந்த ஒரு சம்பவம் ஒருவேளை நடந்தால் கூட ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சத்தியம் வந்து அதற்கு உங்களை பழிவாங்கியே தீரும். அசுரகுரு சுக்கிராச்சாரி என்றும் உண்மையான மனதுடையவர். அசுர இனத்தின் உயர்வும் நன்மையும் தான் எப்பொழுதும் என் வாழ்வில் இருக்கும் ஒரே உத்தேசம். அசுரகுரு சுக்கிராச்சாரி என்றும் உண்மையான மனதுடையவர். அசுர இனத்தின் உயர்வும் நன்மையும் தான் எப்பொழுதும் என் வாழ்வில் இருக்கும் ஒரே உத்தேசம். தங்கள் நல்ல எண்ணத்தின் முடிவை பார்த்தீர்களே சுக்கிராச்சாரியாரே. அனைத்தையும் விட்டுவிட்டு சிவனை நோக்கி நீண்ட காலம் தவமிருந்தும் கூட தேவாந்தக்கிற்கும் நராந்தக்கிற்கும் இத்தனை சாதாரண வரம் அளித்திருக்கிறாரே. இதற்கு இவர்கள் இருவரும் வீர பாதாள அசுரர்களாக அங்கேயே இருந்திருக்கலாமே. இந்த வரம் கூட என் கருணையின் மூலம் இவர்களுக்கு கிடைத்திருக்குமே. அசுரமாதா கூறுவது உண்மைதான் அசுரகுரு. சிவன் சொர்க்கத்தை கைப்பற்றும் வரத்தை எனக்கு அளித்தார். ஆனால் எங்களை எச்சரிப்பது போல் கூறினார். நாங்கள் நியாயமாக நடக்கவில்லை என்றால் எங்களுக்கு அழிவு நிச்சயம் என்று கூறினார். ஆம் அசுரகுரு, பூலோகத்தை பாதுகாக்கும் பொறுப்பை சிவன் என்னிடம் ஒப்படைத்துள்ளார். தேவாந்தக், நராந்தக், தாங்கள் இருவரும் விரும்பிய வரம் கிடைத்தும் கூட ஏன் சந்தோஷம் இல்லை? சந்தோஷம் இல்லாததற்கு காரணம் சிவனின் பூடக நீதி. சிவன் இருவரையும் ஒன்றாக இருக்க விடவில்லை. தனித்தனியாக இருப்பதன் காரணமாக இவர்கள் இருவரின் யுத்த சக்தியாலும் 3 லோகத்திலும் அசுரர்களின் சாம்ராஜ்யத்தை நிலைநாட்ட முடியாது. இது சிவனின் சதி இல்லாமல் வேறு என்ன? எம்பெருமான் சிவன் ஏதாவது ஒன்று கூறினால் அது நன்மைக்காகத்தான் இருக்கும். ஒருவேளை இவர்கள் இருவரும் நியாயமில்லாத காரியங்களை செய்தால் 3 லோகங்களிலும் அசுரர்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்று விரும்பி முயற்சி செய்தால் இவர்களின் அழிவு நிச்சயமாகிவிடும். தர்த்த அசுரர்கள் பலத்தை உபயோகிக்காமல் அநியாயம் அட்டகாசம் செய்யாமல் இருந்தால் அவர்களை யார் அசுரர் என்று ஏற்பார்கள்? எந்த பக்தியும் சக்தியும் பூலோகத்தையும் சொர்க்கலோகத்தையும் ஆள்கிறதோ அதன் மீது நம்பிக்கை வையுங்கள். சிவன் கருணையின் மூலம் எது நடக்கிறதோ அது அசுர இனத்திற்கு நன்மைதான் அளிக்கும். தேவாந்தக், நராந்தக், அசுர குரு மீண்டும் ஒரு முறை அசுர எதிரி என்பதை நிரூபித்து விட்டார். இவரின் அறிவுரைப்படி சிவ ஆராதனை செய்து
நீங்கள் இருவரும் மீண்டும் சர்வநாசமாகிவிட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் நான் கூறுவதை செய்யுங்கள். நாங்கள் தங்களை முழுமையாக நம்புகிறோம் அசுரமாதா. தாங்கள் அறிவுரையை நாங்கள் ஏற்று நடக்கிறோம். கூறுங்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தங்கள் பயங்கர வீரம் வாய்ந்த மறைந்திருக்கும் சக்தியை உபயோகித்து நீங்கள் இருவரும் அசுர சாம்ராஜ்யத்தை தாபனம் செய்யுங்கள். இந்த அசுர எதிரியின் முன் ஒரு கணம் நின்றால் கூட உங்கள் மனம் மாறிவிடக்கூடும். அப்படியாகட்டும் அசுரமாதா. அசுரர்களின் ஆராதனைக்குரிய சிவன் தன்னுடைய வரத்தின் போது ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரத்தின் மூலம் இவர்களுக்கு மரணம் என்று கூறினார். ஆனால் தங்கள் செய்கையின் காரணமாக இவர்களின் மரணத்தை வரவழைத்து விட்டீர்கள். பரிதாபப்பட்டு புலம்புவதை தவிர எப்பொழுதும் உங்களுக்கு எதுவும் தெரியாதா சுக்கராச்சாரி? இப்பொழுது நீங்கள் இந்த பர்வத குகையில் இருந்து உங்கள் சிவனை மனம் மகிழ்விக்க அவரை நோக்கி பூஜித்துக் கொண்டே இருங்கள். சிவ 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 சிவபக்தியிலும் சிவ ஆராதனையிலும் கிடைக்கும் பேரானந்தம் தங்களுக்கு எப்படி தெரியும் அசுரமாதா? மற்றவர்களை பழிவாங்குவது மட்டும்தான் தாங்கள் அறிந்தது. உண்மையை அறிந்து கொள்ளும் சக்தி தங்களிடம் இல்லை. இந்த குகைக்குள் அமர்ந்து சிவா சிவா என்று கூறிக்கொண்டே இருந்தால் உண்மை மறைந்து விடுமா சுக்கராச்சாரியாரே? அசுர தர்த்த இனத்திற்கு தங்கள் உதவி இனி ஒருபோதும் தேவையில்லை. தேவாந்தக் நராந்தக் வெற்றி பெறும் பூமியில் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். அசுரமாதா திதி, எப்படி தங்கள் மனதில் இருக்கும் ஆலகால விஷத்தை கொடுத்து தங்கள் பேரன் தாரகாசூரனை அழித்தீர்களோ அதேபோல் தேவாந்தக் நராந்தக் மனதிலும் விஷ எண்ணத்தை விதைத்து விட்டீர்கள். இதன் விளைவு அசுர இனத்திற்கு நன்மை அளிக்காது. இவர்கள் இருவரின் மரணம் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் கைகளால் நிச்சயம் ஏற்பட்டுவிடும். ஓம் நம சிவாய. இல்லை இல்லை இல்லை. ஒருவேளை பகவான் சிவன் தேவர்களின் சௌபாக்கியத்தை அளிப்பதற்காக அந்த அசுரர் இருவருக்கும் வரத்தை தந்துவிட்டால் அதை பார்த்து கொண்டு பேசாமல் இருக்க நம்மால் முடியுமா என்ன? நாம் நம் சக்தியை கொண்டு அசுரர்களை வெற்றி பெற வேண்டும். மன்னியுங்கள் தேவராஜா. தேவாந்தக் நராந்தக்கின் வரம் பெற்ற சக்தியின் முன் நம்மால் வெற்றி பெற முடியாது. அவர்களை விரோதித்துக் கொள்ள தேவர்கள் எண்ணவில்லை. நம் மீதே நமக்கு நம்பிக்கை இல்லை என்றால் எதிரிகளுக்கு சிவனின் கருணை கிடைக்காமல் இருக்க நாம் தடுத்திருக்க வேண்டும். சொர்க்கத்திற்குள் அசுரர்களை நாம் நுழைய விடக்கூடாது. இருந்தும் தேவராஜா, வரம் பெற்ற அசுரர்களின் முன்பு தேவர்களை எதிர்த்து போரிட்டு யுத்தம் ஆரம்பிக்கும் முன்பே தோல்வியை பற்றி பேசுவதுதான் அழகா? உங்களை தேவன் என்று கூறுவதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது. வருண் தேவ், ஆணையிடுங்கள் தேவராஜா. இப்பொழுதே சென்று தேவ சேனைகளை தயார்படுத்துங்கள். அசுர சேனையை எதிர்த்து யுத்தம் செய்வதற்கேற்ப அஸ்திரங்கள் அனைத்தையும் தயார்படுத்துங்கள். அப்படியே ஆகட்டும் தேவராஜா. இருந்தும் உங்கள் கருத்தேதையும் கேட்க நான் தயாராக இல்லை. தேவராஜன் இந்திரன் யுத்தம் முழக்கமிட ஆரம்பித்து விட்டேன். இந்த யுத்தத்தில் அசுரர்களை தோற்கடிக்க செய்வது தேவர்களின் கடமை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த முடிவில் யாரும் குறுக்கிடுவதை நான் விரும்பவில்லை. அப்படியே ஆகட்டும் தேவராஜா. வரம் பெற்ற அசுரனை எதிர்த்து இந்த யுத்தத்தை நம் சக்தி, நம் யுக்தியை கொண்டு எப்படியாவது வெற்றி பெற்றாக வேண்டும். அதனால் எதிர்காலத்தில் சொர்க்கத்தை கைப்பற்ற வரத்தை பெறும் பரம்பரை இதோடு முடிந்துவிடும். அக்னி தேவா, கூறுங்கள் தேவராஜா. நாம் செய்ய போகும் இந்த யுத்தத்தை பற்றி தேவகுரு பிரகஸ்பதியிடம் கூறி அவரிடம் அறிவுரை கேளுங்கள். தேவகுருவிடம் கூறிவிடுங்கள். அவர் பக்தியின் சக்தியின் மூலம் தேவர்கள் இதில் வெற்றி பெற்றாக வேண்டும். பவன்தேவா, ஆணையிடுங்கள் தேவராஜா. தாங்கள் கந்தர்வர்கள், கிண்ணர்கள், வித்தியர்களிடம் சென்று கிரகங்கள், அதோடு 8 திசைகளுக்கும் கூறிவிடுங்கள். அனைவரும் தங்கள் சக்தி வாய்ந்த சேனைகளோடு தேவர்களோடு வர வேண்டும். அப்படியே ஆகட்டும் தேவராஜா. சென்று வாருங்கள். இப்பொழுதே யுத்தத்தின் சங்கு முழங்கட்டும். அந்த சங்கின் ஒளி கைலாயம் வரை அவசியம் சென்றாக வேண்டும். செல்லுங்கள். இப்பொழுது பாருங்கள். 1 2 3 4. தாயே, இப்பொழுது விளையாடுங்கள்.
இப்பொழுது பார். அண்ணன் கார்த்திகேயா, தாங்கள் அன்னையோடு தாயம் விளையாட விரும்புகிறீர்களா? வாருங்கள், நான் விலகிக் கொள்கிறேன். இல்லை கணபதி, விளையாட்டில் உன் அளவிற்கு எனக்கு சாதுரியம் இல்லை. தாயோடு விளையாடும் போதே நான் தோற்று விடுவேன். புத்திரா கார்த்திகேயா, மாதாவிடம் தோற்பதில் என்ன தவறு இருக்கிறது? விருப்பம் இருந்தால் வந்து விளையாடு, வா. இல்லை தாயே, தங்களிடம் தோற்பதில் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. நான் பயப்படுவது கணேசரின் பரிகாசத்திற்குத்தான். இவன் விளையாட்டில் தோற்கும் நிலை வந்தாலும் தன் தோல்வியை தடுப்பதற்கு திவ்ய சக்தியை பயன்படுத்தி விடுவான். அடுத்தவர் வெற்றி பெறும் நிலை வந்தால் அதை ஒருபோதும் இவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அப்படியே விஷயம். அப்பொழுது கஜானனோடு சேர்ந்து விளையாடு. வேண்டாம் வேண்டாம் தாயே, அது தேவையே இல்லை. தாங்களும் கணேசனும் விளையாடுவதை பார்க்கும் போது வரும் ஆனந்தம் விளையாடும் போது வராது தாயே. நீ மிகவும் உயர்ந்தவன் கார்த்திகேயா. உன்னுடைய இந்த சுபாவம் உன்னை ஒரு நாள் இந்த சரசரத்தின் உயரத்திற்கே கொண்டு போய்விடும். அது என்ன சுபாவம் அன்னையே? கணபதி, வாழ்க்கையில் பக்தியாய் இருப்பதை விட சிருப்தியாய் இருப்பதுதான் கடினம். காத்திருப்பதை விட அதிக கடினம் தரிசனம் செய்வது. ஸ்ரத்தையோடு தரிசனம் செய்வதற்கு பொறுமையாக காத்திருப்பது அதைவிட மிக உயர்ந்தது. முடிவில் அவர்கள் மிக உயர்ந்த இடத்தை அடைவார்கள். 12. அன்னையே, விளையாட்டை விட பேச்சில் கவனம் செலுத்தினீர்கள். அதனால் தாங்கள் தோல்வியடைய வேண்டியதாகிவிட்டது. இது நல்லதல்ல கஜானனா. நான் கவனக்குறைவாக இருப்பதை பயன்படுத்தி நீ என்னை ஏமாற்றி விட்டாய். நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தாய்க்கும் மகன்களுக்கும் இடையே போட்டி நடக்கிறதா? இல்லை சுவாமி, நான் கவனக்குறைவாக இருக்கும் பொழுது கஜானனன் என்னை ஏமாற்றி ஜெயித்து விட்டான். வணங்குகிறோம் தந்தையே. வாருங்கள் அண்ணா, நாம் தந்தையோடும் அன்னையோடும் தாயம் விளையாடலாம். தந்தை இருக்கும் பொழுது தாயோடு நாம் தாயம் விளையாடுவதற்கு நமக்கு உரிமை இல்லை. தாயே, தங்களுக்கு விளையாட்டில் தோற்பதற்கு மனமில்லை என்றால் அந்த தோல்வியை தங்கள் பிரசாதமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்பொழுது தாங்கள் இந்த மகன் செய்த தவறை மன்னித்துக் கொள்ளுங்கள். பார்த்தாயா பார்வதி, மகன் என்றால் கணேசன் தான். விளையாட்டில் கூட தன் தாயின் தோல்வியை ஏற்க தயாராக இல்லை. தானே தோற்றதாக ஏற்றுக்கொண்டான். பார்த்தாயா? இல்லை தந்தையே, என் அண்ணன் வருத்தம் பட்டால் கூட என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கூறுங்கள், புத்திரன் என்றால் குமரன் அண்ணன் போல் இருக்க வேண்டுமா? அவர் தாயோடு விளையாடவே மறுத்துவிட்டார். அப்பொழுது தோல்வி வெற்றி என்ற பேச்சுக்கே இடமில்லை. தேவி பார்வதி, கணேசன் இப்பொழுது கூறியதற்கு உன்னிடம் பதில் இருக்கிறதா? கணபதி, நீ சாமர்த்தியமாக பேசுகிறாய் என்று எண்ணினேன். சாதுரியமாக பேசுகிறாயா? சுவாமி, நாங்கள் நீண்ட காலத்திற்கு பிறகு இமாலயத்திலிருந்து கைலாயத்திற்கு வந்தோம். அப்பொழுது தாங்கள் எங்கு மறைந்தீர்கள்? தந்தையே, நாங்கள் எப்பொழுது கைலாயத்திற்கு வந்தது தங்களுக்கு பிடிக்கவில்லையா? தந்தையே, தாங்கள் தானே எங்களையும் தாயையும் அழைத்து வர நந்தி தேவரை அனுப்பினீர்கள். பிறகு நாங்கள் வரும் பொழுது நீங்கள் மறைந்த காரணம்? என்னை ஆராதனை செய்தவர்களின் குரல் தங்களுக்கு அவசியம் கேட்டிருக்குமே. அவர்களின் தவத்தை மெச்சி வரமளிக்கத்தான் நான் சென்றிருந்தேன். தந்தையே, ஆராதனை செய்தது யார்? அவர்களுக்கு தாங்கள் என்ன வரம் அளித்தீர்கள்? பாதாள லோகத்திலிருந்து அசுரகுரு சுக்கராச்சாரியர் அழைப்பை கேட்டு வந்த 2 அசுரர்கள் தேவாந்தக்கும் நராந்தக்கும் தான். அப்படியென்றால் அந்த அசுரர்கள் கேட்ட வரத்தை தந்து விட்டீர்களா? அப்பொழுது அவர்கள் நிச்சயம் தேவர்களுக்கும் மானிடர்களுக்கும் தொல்லை தருவார்கள். அவர்களின் அட்டகாசத்தினால் இந்த அகிலமே துன்பத்தை அனுபவிக்க போகிறது. குமாரா, கார்த்திகேயா, நீங்கள் கவலைப்படாதீர்கள். மகாதேவன் அசுரர்களின் அழிவை வரத்தை கொடுப்பதற்கு முன்பே நிச்சயித்து விட்டார். ஆம் தந்தையே, அழிவு நிச்சயிக்கப்பட்ட அசுரர்களுக்கு எதற்காக வரமளிக்க வேண்டும்? குமாரா, தவம் இருப்பவர்களுக்கு வரம் தருவது நம் பரம்பரை வழக்கம். அது மட்டுமல்ல, விதியின் வினைப்பயனும் அதுதானே. தவம் இருப்பவர்களுக்கு தவத்தின் பலன் கிடைக்காமல் போனால் அதன் பிறகு தவம் இருக்கும் பரம்பரை முடிந்து போய்விடுமே. மன்னியுங்கள் தந்தையே, அண்ணன் கேட்ட கேள்வி வேறு விதம். யாருக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு எதற்காக வரம்? இதைத்தான் அண்ணன் கேட்க விரும்பினார். மகன்களே,
துஷ்ட அசுரர்கள் தவமிருந்து பெற்ற பலன். அவர்களுக்கு வரமளிப்பதற்கு பின்னால் ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. தன்னுடைய ஆராதனையின் மூலம் வரத்தை பெறுவதற்காக அவர்கள் பக்தியில் கவனம் செலுத்துவார்கள். தீய காரியங்களை விட்டுவிட்டு நன்மையான காரியங்களையே தேடிச் செய்வார்கள். இருப்பினும் அப்படியே இருந்து விட மாட்டார்கள். அதனால் அசுரர்களுக்கு வரத்தை கொடுக்கும் முன்பே அவர்களின் அழிவு எப்படி என்று நிச்சயிக்கப்பட்டு விடுகிறது. தந்தையே, இந்த 2 அசுரர்களையும் அழிக்க என்ன உபாயம் வைத்திருக்கிறீர்கள்? இருவரையும் வதம் செய்ய போவது யார்? ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரத்தின் மூலம் அசுர அரசன் தேவாந்தக் மற்றும் நராந்தக்கின் அழிவு ஏற்படும். அந்த அவதாரமும் பிரம்மனின் எழுத்துப்படிதான். இப்பொழுது நீங்கள் இப்படி பேசிக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு விளையாட்டை துவங்கலாமே. அப்படியே தந்தையே. வாருங்கள் அண்ணா, நாம் வெளியே சென்று வேறு ஏதாவது விளையாட்டை விளையாடலாம். ஓம் மகா கணேசாய நம. ஓம் பரம் தேவாய நம. ஓம் விஸ்வவரதாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் பரந்தேவாய நம. என்ன ஆயிற்று தேவி அதிதி? சுவாமி, ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறார் மகா கணேசர்? எனக்கு மகத்கட்டை மகனாக கொடுத்து விட்ட பிறகு ஏன் மீண்டும் அவனை அழைத்துக் கொண்டார்? ஏன் அப்படி கூறுகிறார் தேவி அதிதி? அமைதியாக இரு. என்னால் அமைதியாக இருக்க முடியாது சுவாமி. மகத்கட்டு இல்லாமல் என்னால் ஒரு கணம் கூட இருக்க முடியாது சுவாமி. நான் இப்பொழுதே இந்த வனத்தின் சிகரத்திற்கு சென்று என் உயிரை மாய்த்துக் கொள்ளப் போகிறேன். தேவி அதிதி, நீ தைரியசாலியாயிற்றே. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் அருளில் உனக்கு என்ன சந்தேகம்? இது அவசியம் அவருடைய லீலைதான். இல்லை சுவாமி, இது மூலப்பொருளின் லீலையாக இருந்தால் நாம் செய்த ஆராதனையில் மகிழ்ந்து அவசியம் நம் பிரார்த்தனைக்கு பதில் கூறி இருப்பாரே. அப்படி இருக்காது தேவி. ஒருவேளை நம் தைரியத்தை சோதிக்க எப்படி செய்தால்? இல்லை சுவாமி, மூலப்பொருளின் பக்தை என்ற முறையில் எப்பொழுதும் நான் அவர் எந்த சோதனை செய்தாலும் தாங்கிக் கொள்வேன். இப்பொழுது நான் மொஹத்கட்டின் தாய் என்ற முறையில் எந்த சோதனையும் ஏற்க தயாராக இல்லை. இது என் தாய்மைக்கு ஏற்பட்ட சோதனை. என் தாய்மையை ஏமாற்றும் வகையில் என் புத்திரன் திரும்பி வரவில்லை என்றால்... தைரியத்தை கைவிடாத தேவி அதிதி. உன் பயத்தையும் வேதனையும் விட்டுவிட்டு உண்மையான மனதோடு மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை வேண்டிக்கொள். அவர் அவசியம் நம் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வார் தேவி அதிதி. இல்லை சுவாமி, இனி என்னால் ஒரு கணம் கூட காத்திருக்க முடியாது. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் எனக்கு இதற்கு ஒரு பதில் கூற வேண்டும். என் பக்தி உண்மையா இல்லையா என்று, என் தாய்மை உணர்வு சிறந்ததா இல்லையா என்று. தேவி அதிதி, சுவாமி, நான் பிராணாயாமம் செய்து என் சுவாசத்தை நிறுத்திக் கொள்ளப் போகிறேன். நான் மூச்செடுக்கும் பொழுது மொஹத்கட் திரும்பி வரவில்லை என்றால் பிறகு நான் யாக குண்டத்தில் விழுந்து விடுவேன். என் உயிரை தியாகம் செய்து விடுவேன். தேவி அதிதி, தேவி அதிதி, நீ இப்படி பிடிவாதமாக எந்த காரியத்தையும் செய்யாதே. தேவி அதிதி, தேவி அதிதி, என் பேச்சை கேள். தேவி அதிதி, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, வேண்டியவருக்கு வேண்டிய வரத்தை கொடுக்கும் பரமதேவா, ஒரு கணமாவது உண்மையான பக்தியோடு நான் இருந்திருந்தால் எங்களை காப்பாற்றுங்கள் பிரபு, எங்களை காப்பாற்றுங்கள் பிரபு. எங்கள் மீது கருணை காட்டுங்கள் மூலப்பொருளே. மன்னிக்கும் கடவுளே, எங்களை மன்னியுங்கள்.